உபவாசம் இருந்ததுக்கான காரணம் இல்லை. ஏதாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா, அல்லது குடும்ப சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா, அல்லது என்னுடைய வீடு கட்டப்பட வேண்டும், கடன்காரர்கள் தீர வேண்டும் என்பதற்காகவா என்பது நம்முடைய உள்ளத்துக்கு தான் தெரியும். அதே போல உபவாசம் என்பதற்கான காரணங்கள் தண்ணி கூட முடியாமல் 3 நாள் உபவாசம் 10 நாள் இருந்திருக்கிறேன். சில மறுநாள் சாப்பிட்டு இருப்பீங்க, சிலர் டீ சாப்பிட்டு இருப்பீங்க, ஜூஸ் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா அதற்கான பலன் வந்து சேர்ந்ததா? நான் உபவாசம் இருந்த நாட்களிலெல்லாம் நான் விண்ணப்பத்திற்கான பதில் எனக்கு கிடைத்ததா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கும்போது சிலர் கிடைச்சிருக்கும், சிலர் கிடைக்காம இருக்கும். இதற்கான ஒரு சரியான காரணம் என்ன? நான் கொடுக்கிற காணிக்கை பார்க்கிறோம், நான் கொடுக்கிற ஸ்தோத்திரங்களை பார்க்கிறோம், உபவாசத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு என்னிடத்துல மிகவும் தேவையான ஒன்று என்னுடைய இருதயம். என்னிடத்தில் இருந்தது எல்லாம் அவருடைய, வெள்ளியும் பொண்ணும் அவருடைய. நமக்கு இருக்கிறதான பணம், நமக்கு இருக்கிறதான அழகு, வேலை செய்வதற்கான கொடுத்திருக்கிற வேலை, நமக்கு கொடுத்திருக்கிறதான சபை எல்லாமே அவருடையது. அவருடைய சரீரத்தில் வந்து நீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து அதேங்களா? உங்களுடைய இருதயம் அவருக்கு மிகவும் அவசியமானது. அதுதான் 3ஆவது நாள் ரொம்ப சொன்னா 4ஆவது நாள். 3ஆவது நாள்ல என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு மிகவும் தேவையான ஒன்று. வாசிப்போம். எசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோம். ஒரு அட்டனன்ஸ் போறேன்னா பாஸ் போடுவாங்க. என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்குமானால் சபை கூடி வருகிறதை நான் விட்டுவிட மாட்டேன். கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்துகிறேன். எதனால காணிக்கையினால் கசப்பாக எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்கிறேன். ஏன்னு சொன்ன என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பா செம்மையாக தான் இல்லை. அவரிடத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் கொடுத்துருச்சேன். முதற்சினாலே அவருடைய கனப்படுறேன். பாட்டு பாருங்க, இதயமோ தூரமாயிருக்கிறது. எனக்கும் சேர்ந்துதான். நான் ரொம்ப நல்லவனாலதான் பேசுறேன். எனக்கும் சேர்ந்துதான். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமா இருக்கு. வசனம் படிப்போம், காலையில ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம். இவ்வுலகத்துக்கு பேச தெரியாமல் தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சுத்தம் என்று அறிந்து நீ மருத்துவமாகிறதுனால உன் மனசு வீசாம ஆகும்.
ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்படாத பாவி 2 வகை உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம சொன்னோம். கர்த்தர் பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு. எனக்கு ரெடியாகிறார். அல்லாவுக்கு போட்டு ரெடியாகிறார். வசனம் சொல்லி கடிப்படாத மரமெல்லாம் வெட்டப்படும். போராடுவதற்கு வருஷம் வேதனையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்ல சொல்லி அல்லேலூயா. கர்த்தர் திராட்சை செடியாக அவருடைய செடியோடு கூட நினைச்சு கொண்டாரு. கனி கொடுக்கணும்னு சொல்லி அவரோடு கூட இணைஞ்சு கொண்டு கனி கொடுக்கிற கடைசி நாட்களில் கொடியெல்லாம் பிடுங்கி எரியில நெருப்ப போடும். இது அம்மா சொல்லிச்சு சர்ச்சுக்கு போனது கனி கொடுக்குறது. கனி கொடுக்குறது டாக்ஸ் கொடுத்து போய் கருத்துவா கனி கொடுக்குறது. நான் கருத்துக்கு கனி கொடுக்குறேன். தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் கருத்துக்கும் உள்ள தொடர்பு ஸ்நேகம் எப்படி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே யார் முன்னேற்றம் அவங்கள ஷூட் பண்ணுவேன் ஒரு ஆடு வந்துச்சுன்னா ரைட்ல எத்தனை பேர் மறுதளிப்பீங்க? ரொம்ப பேசுவோம். எத்தனை பேர் இயேசு கட்சியை நினைப்பீங்க? மறுச்சாலமாய் பிறகு இயேசு என்ன மறுதளிப்பாங்க. என்னுடைய இருதயம் கட்சி இருதயமும் இழந்து இயேசு கிறிஸ்து இவருக்கு செடி கொடுங்க. இவருடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்லுவார்? நம்ம பார்த்து இன்னைக்கு என்ன சொல்லுவார்? பாவம் கைது சபைக்கு சரியா வருகிறதா? கர்த்தருடைய இருதயம் எப்படி இணைந்திருக்கிறது? சொல்றாரு, உதச்சினாலே என்னை கண்ணம் பண்ணுகிறார்கள். இதனுடைய உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கு. இது கண்டுபிடிக்க முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. கருத்துக்கு தூரம் பார்க்குறது நம்ம சொல்லவே முடியாது. அது உள்ளுக்கு கருத்துக்கு தொடர்பு தான். யாருனாலும் நம்ம சப்போஸ் வாய்க்கு கூட போட்டுருந்தோம். சண்டேஸ்ல கையில் ஒரு பைபிள், அதனால கனி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளும் வாய்க்கு போடுறாங்க, கட்சி தலைவர்களும் போடுறாங்க. கனி வீட்டாளர்கள் சொல்றாங்க, வீட்டில் கனி கொடுக்குறேன். கணவன் மனைவிக்கு கனி கொடுக்கிற தன்மையாக நடக்கிறார். கணவன் மனைவிக்கு கனி கொடுக்கிற மாதிரி இருக்கிறார். தாய் தந்தை நடக்கிறார். இல்லையா? இதெல்லாம் உடனே உதர்ச்சியாக வந்து கைகளை கட்டி பாட்டு பாடி செய்து உபவாசத்தை எடுக்க வேண்டிய முடியும். நினைவினாலே எடுத்த முடியும். அதெல்லாம் ஆசைகள்மா யாரும் இல்லாதனாலே யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அந்த நாட்டை அழிப்பேன் அப்படின்னு யோனா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ற கர்த்தர் மூலமா உடனே ராஜா செய்யற வேலை ராசிக்கு வந்து மாறும். இந்த செய்தி நினைவே அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி நினைவே ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து ட்ரெஸ் எல்லாம் கைது போட்டு கோழி எடுத்து வேலை பண்ணு உட்கார்ந்தான். ராஜா
பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் பக்தரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் பாராதிருக்கவும் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுடைய கிரியைகள் செய்கிறதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கண்டிப்படுகிறார்கள் எல்லாம் வெற்றிடுவேன்னு சொல்லி சொன்ன அதே ஆண்டவர் இங்க இந்த ராஜாவுடைய காதல் எடுத்திருந்தோம். அவருடைய சிங்காசனத்தை வச்சு இறங்கி 2 வஸ்திரங்களை கைட்டு கோழி எடுத்து மேல போட்டுட்டு ஊர்ல இருக்கிற எந்த ஆடு கூட கழுவி இருக்கிறாங்க. ஒரு வேலை ஆண்டவர் எனக்காக இறங்குவாரு சொல்லி அவருடைய சிங்காசனத்திற்கு இடையே தன்னை சார்ந்து சார்ந்து அமர்ந்து கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடும்போது அவர்களுக்கு செய்வேன் என்ற தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் மேல் மனம் இறங்கினார். இந்த வார்த்தை செய்ய விரும்புகிறார். இருக்கிற ஸ்தானம் எந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்திலாக வச்சு ஒவ்வொருத்தர் வந்து தன்னுடைய காட்சியை மாற்றி சொல்ல வேண்டிய காரியம் ஆண்டவரே உலகத்து மேலமான தொடர்புல ஒரு கருணை உண்டாகட்டும். அதை நடந்து போகும்போது அபிஷேகம் வெளியில வரணும். பஸ்ல போய் நிற்கும்போது விசாரணை கீழே விழணும். இதுவரை அடக்கட்டுள்ள காரணங்களை செய்யவே மாறும். ஒரு ஸ்தானத்தை விட்டு நிறைவு கற்றல் வந்திருக்கிறார். ஒரு இருதயம் முழுவதுமாக கற்றல் செய்து அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உபவாசத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்துல ஒரு வெளிச்சத்திற்கு பார்க்க நீ கிரகிக்கக்கூடாத அதிசயங்கள் எல்லாம் கற்றல் செய்வார். தடைகளை நீக்கி போடுகிற கற்றல் உனக்கு முன்பாக கடந்து செல்வார். தண்டைகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் கொண்டே பொழுதுகளை நீ அக்கறையில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கறை ஜாலை பேர் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.